கர்த்தர் உன்னை மறைக்கிறது எதற்கு? உன்னை அழிப்பதற்காக அல்ல, உன்னை ஒழிப்பதற்காக அல்ல, ஆண்டவர் உன்னை உருவாக்குவதற்காக. கர்த்தர் ஒரு சீசன்ல திடீர்னு உன்னை பிரகாசிக்க பண்ணி அப்படியே கொண்டு உள்ள மறைப்பாரு. சமீபத்தில் ஒருத்தர் போட்டோ அனுப்பினதை பார்த்தேன். அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, பிரியாணி செஞ்சு முடிச்சிருக்காங்க. பிரியாணி செஞ்சு முடிச்ச உடனே அவருக்கு வாசனை தாங்க முடியலையா. வீட்டுல தான் விசேஷம் நடந்திருக்கு. அவருக்கு வாசனை தாங்க முடியலையா. எப்ப முடியும் கேட்டே இருந்திருக்காரு. இதோன்னு சொல்லியிருக்காங்க. இவரு எவ்வளவு பொறுத்து பசி தாங்க முடியல. இவங்க எல்லாம் சாப்பாடு சமைச்சிட்டு அந்த மேல தட்டை போட்டு மேல கறியை போட்டு அப்பதான் அந்த பக்கம் போயிருக்காங்க முகத்தை துடைக்கலான்னு. இவரு சரக்குன்னு ஒரு தூக்கிருக்காரு. இது வரைக்கும் தூக்கி பழக்கம் இல்ல. இருக்கிற சூட்ல மொத்த கறி என்ன பண்ணிட்டாரு, அப்படியே உள்ளே கொட்டிவிட்டாரு. அந்த படத்தை காமிச்சு அதை போட்டிருக்காங்க. அப்போ பொதுவா இந்த மாதிரி காத்திருக்கிறதுனா நம்மளுக்கு என்ன பண்ணாது, பொறுக்காது. ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா, நீ பிரியாணி நல்லா வேகணும், கீழே மேலே வெந்து நல்லா பண்ண, நம்ம தம் பண்ணணும் இல்லையா? தம் என்னங்க ஒண்ணுமே தெரியாத மாதிரி என்ன பாக்குறீங்க? தம் போட்டு எடுத்தா எப்படி இருக்கும் அந்த பிரியாணி? நல்லா வெந்து சாப்பிடுறதுக்கு எப்படி ஆயிடும், ருசியா மாறும். கேக் செய்யறது பாத்திருக்கீங்களா? இந்த கேக் பாத்தீங்கன்னா அது செஞ்சு அது பேக் பண்ணும் போது பாத்தீங்கன்னா அது நல்லா போட்டு குழப்பி நல்லா அழகா போட்டு அந்த பேன்ல வைக்கும் போது பார்க்கவே பளபளன்னு இருக்கும். ஆனா என்ன சொல்லுவாங்க தெரியுமா, எல்லாம் செஞ்சுட்டேன், ஆனா கொஞ்சம் கூடாரத்துல என்ன பண்ணணும், கொஞ்சம் மறைக்கணும். இதை கொண்டு போய் அவன்ல போட்டு டோரை க்ளோஸ் பண்ணி விட்டுருவாங்க. 20 நிமிஷம் வெயிட் பண்ணு, 20 நிமிஷம் வெயிட் பண்ணு. அதை மறைச்சு ஒளிச்சு கொண்டு வெளியே விடும்போது அது பாத்தீங்கன்னா அவ்வளவு ருசியான ஆகாரமாய் மாறிடும். கர்த்தர் கூட சில வேளையில நம்மள செய்யும் போதே, ஆண்டவரை இப்பவுமே டேஸ்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரிதான் இருக்கும். கர்த்தர் சொல்லுவார், உனக்குள்ள பெரிய மகிமை இருக்குப்பா, உனக்குள்ள பெரிய கிருபைகள்லாம் நான் வச்சிருக்கேன், உன்னை அநேகருக்கு ஜீவரட்சணை உண்டு பண்ணும்படி நான் உண்டாக்கிட்டேன், ஆனா நீ கொஞ்சம் ஷேப் ஆகணும். நீ வீட்டுல சாப்பாடு போட்ட உடனே நேரம் நீ தேசத்துக்கு நீ ஆசீர்வாதமா இருக்க முடியாது. உன்னை சில இடங்களை ஒளிச்சு மறைச்சு உன் பேரே வெளியே தெரியாதபடி, உனக்குன்னு ஒரு எந்த பட்டமுமே இல்லாதபடி, ஒரு டைட்டிலே இல்லாதபடி உன்னை மறைச்சு வைக்கிறேன். ஏன்னு சொன்னா உன் மேல ரொம்ப அன்பா இருக்கிற. நீ இந்த நேரத்துல மேல எழும்புனா எல்லாரும் உன் மேல பாஞ்சிருவாங்க. நீ வீட்டுல வேலை செஞ்ச பையனா, உங்க அப்பாவுக்கு நீ டிஃபன் பாக் தூக்குன ஒரு பையனை நேர பார்வன் முன்னாடி விட்டேன்னா, அங்க இருக்கிற ஞானியும் அங்க இருக்கிற எல்லா ஜோசியனும் உன் மேல பாஞ்சிருவான். நீ அங்க சர்வைவ் பண்ண முடியாது. ஆனா நான் கொடுக்கிற உயர்வு நிரந்தரமான உயர்வு, அது நியாயமான உயர்வு.